கடவுள் பிரம்மா யாரு? படைக்கிறவர். கடவுள். நம்மளை காப்பாற்றுறவர் விஷ்ணு, அழிக்கிறவர் சிவன். இந்த 3 தான் மெயின், 3 பேர் மெயின். இதில் என்னன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்கன்னு ஒரு போட்டி வந்தது. சுவாமிகிட்டே போட்டி வந்துச்சு. நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் ஒரு போட்டி வந்தது. அப்போ என்ன சொல்கிறாப்புல சிவன் என்ன சொல்கிறாரு, சரி 2 பேருக்கும் பொதுவாக நான் சொல்கிறேன், நான் வந்து என்னோடய முடியை யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. புரியுதா? முடின்னா என்ன? தலை வச்சு நம்ம தலையில் ஒரு 2 அடி 3 அடி 5 அடி 10 அடி பார்த்தா பார்த்துட முடியும். சுவாமியை பார்க்க முடியுமா? அவர் என்ன பண்ணுறாரு, வளர்ந்துட்டே போகிறார், மேலே போயிட்டே இருக்காரு, கீழே போயிட்டே இருக்காரு, பூமி கரையில் பாதாளெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறாரு பிரம்மா, ஒரு அன்னப்பறவையை அவரும் எடுத்து மேலே பறந்து போயிட்டே இருக்காரு. கீழே விஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஒரு வராகம் பன்றி அவதாரம் எடுத்து கீழே போயிட்டே இருக்காரு, தோண்டிகிட்டே போயிட்டே இருக்காரு. அவர் பாத்திரத்தை பார்க்கலாம், அவர் போயிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மேலே போக 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 அவருக்கு டயர்ட் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் தலையிலேருந்து ஒரு தாழம்பூ பார்த்துருக்கீங்களா? மஞ்சள் அவ்வளோ பெருச வாசனையாக இருக்கும். யாராவது பார்த்துருக்கீங்களா? தாழம்பூ பார்த்துருக்கீங்க? அந்த தாழம்பூ விடுகுது. அந்த தாழம்பூ கேட்குறாரு, எங்கேருந்து விடுகிறேன்னு கேட்குறாரு பிரம்மா. அந்த அவர் அண்ணன் சொன்னது சிவனோட முடியலேருந்து விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லும்போது அண்ணன் சொல்கிறாங்க, எனக்கோசம் உதவி பண்ணு, நான் வந்து சிவனோட முடியை பார்த்துட்டு தான் நீ வந்து எனக்கு வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாழம்பூ ஒத்துக்கல. தாழம்பூ பொய் சொல்லக்கூடாது, சிவனை பொய் சொன்னால் தண்டிச்சிருவார் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை சொல்லுன்னு சொன்னோம்னா சரி ஒத்துக்கு. சிவனை வந்து பார்த்து நான் முடியை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவாங்க. அவர் எனக்கு கோபம் இருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, சாபம் கொடுத்தாரு. தாழம்பூக்கு ஒன்றா எந்த கோயிலையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க, உபயோகப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி தாழம்பூக்கு ஒரு சாபம் கொடுத்துறாரு. அதனால் எந்த கோயிலையும் தாழம்பூ இருக்காது. பார்த்துருக்கீங்களா? தாழம்பூ எந்த கோயிலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சிவன் கோயில், விஷ்ணு கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி பிரம்மாவுக்கு என்ன சொல்கிறாரு, நீ பண்ண பொய் சாட்சி சொல்லி பண்ணதுனால நீ பூமியில் சிவபூஜை செஞ்சு உன்னோட பழைய கல்வி பிரம்மாவாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம். அதன்படி பிரம்மா இந்த விருஞ்சிபுரத்தில் ஒரு குழந்தையாக பிறக்கிறார். சின்ன குழந்தையாக பிறந்து அந்த கோயிலில் குருக்கள் மாதிரி இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கிறார். அது குழந்தை 5-6 வயசு இருக்கும்போது குழந்தைய அப்பா இறந்துடுறாரு. குழந்தையோட அப்பா இறந்துடுறாரு. அதனால் வீட்டுக்கு சாப்பாடு வழி இல்லாமல் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கோயில் ஐயர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைய வந்து பூஜை பண்ணுறது அளவு பண்ணுங்க, எனக்கு ஜீவனுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாப்புல, குழந்தைங்க வந்து பூணல் போடல, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஐயெல்லாம் பூணல் போடுவாங்கல்ல தெரியுமா, பூணல் போடல, அதனால் நான் முன்னுக்குள்ள அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த குழந்தைய அம்மா என்ன பண்ணுறாங்க, சிவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, இதுக்கு வழி இல்லை, ஜீவனுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இந்த மாதிரி சொல்கிறாங்களே ஆண்டவா, எனக்கு தான் வழி பண்ணுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அன்றைக்கி ராத்திரி கனவுல அவங்க வந்து யார், சிவனே கனவுல வராது. அந்த அம்மா கனவுல வந்து குழந்தையோட அம்மா கனவுல வந்து நாளைக்கு காலையில் நீ வந்து கோயிலுக்கு வா, உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிடுறாங்க. அதன்படி காலையில் கோயிலுக்கு வராங்க. குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போது அந்த சிவனை என்ன பண்ணுறாரு, ஒரு வயசான பெரியவர் வேஷத்தில் வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த உபநயனம் பண்ணி சிவதீட்சை கொடுத்து நீ போய் கோயிலுக்கு போய்ப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. கோயிலுக்கு வந்தால் குழந்தை சின்ன குழந்தை, இது எவ்வளோ உயரம், இந்த இது உயரமாக இருக்கு இல்லையா, அதனால் அந்த குழந்தைக்கு முடியே எட்டலை. அப்போ எனக்கு தலைமுடியே தெரியலப்பா ஆண்டவா அப்படின்னு சொல்லி குழந்தை சொல்லும் பொழுது அது அவர் இப்போ செஞ்ச தவறை உணர்ந்ததாக கருதி சாப விமோசனம் கொடுத்துட்றாரு. பழைய மாதிரி போயிடுறாரு. இந்த ஊர் வந்து பிரம்மா குழந்தையாக பிறந்து நடந்து பிறந்து வளர்ந்து ஆளாகி நடந்த ஊர் இது, சரிங்களா? அதனால தான் இந்த கோயிலில் வந்து விசேஷம் என்னன்னா, உபநயனம் பண்ணுறதுக்கு அறுதங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, தீர்வு பண்ணுவீங்களா, 60 வயசு ஆச்சுனா பண்ணுவாங்க, 70 வயசு ஆச்சுனா பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் விசேஷம், சரியா? இது வந்து மெயின் வந்து சாப விமோசனம் பெற்றனால தான் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இந்த ஊரில் கடை ஞாயிறுன்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. போன வருஷம் டிசம்பர் 15 வந்தது. அன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க கோயிலுக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட தீபாவளின்னு மற்ற நாளையும் பட்டாசு வெடிக்கிறோம், ஆனால் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உண்மையா?
பட்டாசு மாக்கினாலும் வெடிக்காது விட தீபாவளிக்கு ஸ்வீட்டு பலகாரம் சாப்பிட்டு பட்டாசு வெடிக்க சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் என்னைக்கு கோயிலுக்கு வந்தாலும் கடைஞாரத்துக்கு வர்றது ரொம்ப விசேஷமாக கருதி லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே சிம்மகுளம் இருக்கும் வெளியில். அது வந்து ஆதிசங்கரர் வந்து ஸ்ரீசக்கரை வச்சு பிரதிஷ்டை பண்ண குளம். அதே மாதிரி அம்பாளுக்காக மரகதம் வச்சு கீழே வச்சு பிரதிஷ்டை பண்ணதுனால அம்பாளுக்கு மரகதம் அப்படின்னு. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு உண்டான பரிகாரம் சொல்லுவாங்க. பாலாறுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்தம் இருக்குது, இங்கே பிரம்ம தீர்த்தம்னு இருக்குது, மற்றும் சிம்மகுளம் இருக்குது. மூணுலேயே குளிச்சுட்டு வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிவிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க நினச்ச காரியம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஐதீகம். இதன் கூட டெய்லியே பண்ணிட்டு இருக்காங்க. ஞாயிறு திங்கள் விசேஷமான நாள். கடைஞாயிறு ஆயிரக்கணக்கான பேர் வந்து அன்றைக்கி குளிச்சுட்டு இந்த பிரார்த்தனை பண்ணுவாங்க. இதுதான் விசேஷம். இந்த கோயில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்தியாவிலேயே இருக்கிற சிவன் கோயில் மொத்தம் 1008 விசேஷமான கோயில். அந்த விசேஷமான கோயிலில் 108 ரொம்ப விசேஷம். அந்த 108லேயும் 18 ரொம்ப விசேஷம். அந்த 18 கோயில் இது 4வது கோயில். அந்த 18ல் இந்த 4வது கோயிலாக சிறப்பாக இருக்குது. இது வந்து கட்டி 1300 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த கோயிலை கட்டி. நம்ம வீட்டில் எத்தனை வருஷம் இருக்குது? 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கருங்கல்ல கட்டிய கோயில். 1300 வருஷம் பழமையான கோயில் இதுதான். இதுதான்மா ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கும் இதுக்கு ஆமாம், அது வந்து உள்ளே இருக்குமா சொல்கிறேன். இதை நீங்கள் வாங்க. இதெல்லாம் வழி ஒரு காலத்தில் இருந்தது. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு இந்த நடராஜர் தண்ணி பின்னாடி ராஜாலாம் வந்து போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வழி எடுத்தாங்க. யூஸ் பண்ணிருந்தாங்க. ஒரு டைம் 2 டைம் 3 டைம் போய் சைடில் கதவு பின்னாடி சனிக்கிழமை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சனிக்கிழமை மேட் போட்டிருக்காங்களே அது. சரி சாமி, ரொம்ப நன்றி. அதே போல் ரொம்ப சந்தோஷமா வந்தேன் மேடம். மதில் சுவர் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப அகலம், மாட்டு வண்டியே போகும் அப்படின்ற மாதிரி படிச்சிருக்கேன். அப்படி கிடையாது, அதாவது மதில் சுவர் அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்லா அகலமாக கட்டியிருக்காங்க. அழகும் பார்க்கலாம். ஆமாம், அதாவது ராமேஸ்வரம் இது வந்து ஒரு 4 சொல்லுவாங்க. விருந்திபுரம் வந்து மதில் அழுவாங்க. இது முதல் பிரகாரம், இன்னொரு பிரகாரம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா குச்சிங்க வச்சிங்கன்னா அதோட வெயில் அந்த நிழல் வரும். அந்த நிழல் அந்த டயத்தில் வரும். 7னா 7, இப்போ போனீங்கன்னா 8, 8, 9 நடுவில் அது போய் எடுத்து விடுவோம். அப்போ அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நன்றி. போகலாமா? இப்போ போகலாமா? அப்படியே சுற்றினே வந்து சுற்றி